வணக்கம். ஹியூமன் கார்சினோஜன் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, அதாவது புற்றுநோயை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம அன்றாட உபயோகப்படுத்தக்கூடிய லிப்ஸ்டிக்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது லிப்ஸ்டிக்ல என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம அந்த கலர் குடுக்கறதுக்காகவும், அந்த ஷைனிங் குடுக்கறதுக்காகவும் எல்லா பிராண்ட்லயுமே வந்துட்டு காட்மியம் அப்படின்னு ஒண்ண கலக்குறாங்க. இந்த காட்மியம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, எஃப்டிஏ யுஎஸ்ல இருக்கிற எஃப்டிஏ ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க எவ்வளோ லெவல் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, 3 கிராம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, எந்த லிப்ஸ்டிக்லயுமே அத கரெக்ட்டா பயன்படுத்துறது இல்ல. அதுக்கு அளவுக்கு அதிகமா தான் பயன்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு ஆய்வு முடிவு இப்ப சொல்லியிருக்கு. இதனால என்ன பிரச்சனை வரும்? நான் முன்னாடியே சொன்னேன். புற்றுநோயை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இந்த பொருள் இருக்கு. காட்மியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எதுல பயன்படுத்துவாங்க அப்படின்னா, நம்ம மொபைல்ல, அப்புறம் பேட்டரீஸ்ல இதுல எல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடியது ஒரு ரொம்ப ஷைனிங்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதுக்காக பயன்படுத்துறது. அத நம்ம லிப்ஸ்டிக்கா யூஸ் பண்றோம். லிப்ஸ்டிக்ல இருக்கு. அத நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? அதனால கேன்சர் வருதுன்னு சொல்லிட்டோம். நரம்பு பிரச்சனை வரும். அப்புறம் ஹார்மோன் ப்ராப்ளம் வரும். இந்த மாரியான எக்கச்சக்கமான ஹெல்த் இஷ்யூ வர மாரி இருக்கு. எல்லா பிராண்ட் லிப்ஸ்டிக்லயுமே இது இருக்கு அப்படிங்கிறாங்க. அதனால தயவு செஞ்சு நேச்சர் பேஸ்ல இருக்க பீட்ரூட் அதுல எல்லாம் லிப்ஸ்டிக்லாம் வருதுன்னு நெனைக்கிறேன். ஸோ அத யூஸ் பண்ணுங்க. குறிப்பா நம்மளுடைய தாய்மார்கள் ஏற்கனவே நெறைய விஷயங்கள்ல இப்ப கேன்சர் வந்துட்டு இருக்கு. இது ஒண்ணு நமக்கு தேவையா? அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க.